பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த இரவு ஜெபத்திலே நன்றாய் கவனியுங்கள். இந்த இரவு ஜெபத்திலே நாம் இந்த அமாவாசை காலங்களிலே வெள்ளிக்கிழமை மற்றும் கனத்த நாள் என்று சொல்லப்படுகிற ஜனங்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிற நாளுக்கான ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்திலே இருந்து கிரியை செய்கிற எல்லா பொல்லாதவனுடைய ஆவிகளை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் நிச்சயமாய் மறுக்கலாகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எண்ணத்திலே, சிந்தையிலே, விசுவாசத்திலே என்ன தங்கி இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இந்த அமாவாசை காலங்கள் மற்றும் கனத்த நாட்கள், வெள்ளிக்கிழமை, அந்த கிழமை, செவ்வாய்க்கிழமை என்று சொல்லுகிற அந்த நாட்களிலே கிரியை செய்கிறவனாய் காணப்படுகிற எல்லா நாளும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். எல்லா நாளும் கர்த்தர் படைத்தவைகள், கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிறவைகள். எல்லா நாளையும் அவன் ஒரு நாளையும் எடுத்துக்கொள்ள அவனுக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் சமம்தான். அமாவாசையா இருக்கட்டும், பௌர்ணமியா இருக்கட்டும், வெள்ளி, சனி, ஞாயிறு, எல்லாம் ஞாயிறு மாத்திரம் நமக்கு பரிசுத்த உபவாச நாள். நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. எந்த நாளிலும் அவன் விசேஷமாய் கிரியை செய்வதற்கு அவனுக்கு விசேஷித்த அதிகாரம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் யார் யார் பயப்படுகிறார்களோ, நன்றாய் கவனியுங்கள். இது வெள்ளிக்கிழமை, கோயில்கள் தோறும் பூஷைகள் நடக்கிறது, மந்திரங்கள் செய்கிறவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலே, செவ்வாய்களிலே, கனத்த நாட்களிலே, இன்னும் அமாவாசைகளிலே செய்கிறார்கள் என்று நினைத்து அச்சப்படுகிறவர்களுக்கு தான் அமாவாசை என்பது கிரியை செய்யும், பலன் செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ நிச்சயமாய் இந்த வகையிலும் எந்த வகையிலும் சத்துருவுக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும் அவனுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். அவனுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, நன்றாய் கவனியுங்கள், தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது இந்த பொல்லாத சத்துருவுக்கும் அல்லது பிசாசின் எந்த சேனைக்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நேற்று உள்ள ஜெபத்திலே நாம் அப்படியாய் பாருங்கள், ரொம்ப அற்புதமான காலை ஜெபத்திலே நேற்று நாம் பேசிய, தியானித்த காரியங்களை நன்றாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அவைகள் அற்புதமான காரியங்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் படைத்தவர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி கிறிஸ்துவின் ஆவி. ஓ மைட்டி காட். உங்களுக்குள்ளே இருக்கிறது கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. கர்த்தரே, இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வீற்றிருக்கும் பொழுது எந்த அமாவாசை, எந்த நாள் உங்களை, எந்த நாளிலே பிசாசு உங்களை தொட முடியும்? எந்த நாளிலும் தொட முடியாது. வாயை திறந்து சொல்லுங்கள். எந்த நாளிலும் பிசாசு உங்கள் பக்கமே வருவதற்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறீர்கள், தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள். அந்தகார இருளில் இருந்த நீங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்? ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறீர்கள். மைட்டி காட். ஆதலினால் இது போன்ற எந்த பொல்லாங்கனுடைய வல்லமைகளும் உங்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. இந்த வெள்ளியோ அல்லது எந்த அமாவாசைகளிலோ யார் வேண்டுமானாலும் பூசை செய்யட்டும், மந்திரங்கள் செய்யட்டும், எல்லா விட்ச்கிராஃப்ட் மாந்திரிகங்கள் செய்யட்டும், எதுவும் எந்த பிசாசின் வல்லமைகளும் உங்களை தொடுவதற்கு, எந்த நாளிலும் தொடுவதற்கு அதிகாரமே இல்லை என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, மரணகரமான பிரச்சனைகள் வந்து, மரணகரமான வியாதிகள் வந்து, மரணகரமான உபத்திரவங்கள் வந்து, மரணமே நேரிடுகிறது போல் இருந்தாலும் அதற்கும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், தைரியமாய், விசுவாசமாய், திட நம்பிக்கையோடே, விவேகத்தோடே தங்கள் ஜீவனையும் பாராமல், எதை குறித்தும் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அல்லேலூயா.
என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆதலினால் நன்றாய் கவனியுங்கள், ஆதலினால் மரணமே நேரிடுகிறது போன்ற மிரட்டல்கள் வருவதாய் இருந்தாலும் சரி, ஐயா ஒவ்வொரு அமாவாசை வேளையிலும் நான் அவஸ்தைப்படுகிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், என் குடும்பத்திலே தாறுமாறான காரியங்கள் நடக்கிறது, அல்லது எனக்கு தூங்க முடியவில்லை, சில நாட்களாய் கஷ்டப்படுகிறேன், பல வியாதிகள் வந்து அட்டாக் பண்ணுகிறது, பல்வேறு பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து கொள்கிறது. என்ன வந்தாலும் சரி, தங்கள் ஜீவனையும் பாராமல் மரித்து போனார்களா, அல்லது தோற்று போனார்களா, அல்லது அழிந்து போனார்களா? இல்லை, ஆட்டுக்குட்டியின் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். மரணத்திற்கு அதிகாரியாகிய அல்லது மரணத்தை, கஷ்டத்தை, கொடுமையை, வியாதியை, துன்பத்தை, வருத்தத்தை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படியாய் உறுதியாய் நின்றார்கள். உறுதியாய் விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதற்கு அதிகாரமே இல்லை. பாருங்கள், கர்த்தரோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். ஆமென். அதே அற்புதமான இயேசு உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அதே அற்புதமான கிறிஸ்துவின் ஆவியானவரே உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசமாய் இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். அதனால் உங்களை எதுவும் எந்த காரியமும் உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. நீங்களே ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடு, உங்கள் மத்தியிலே, உங்களுக்குள்ளே உலாவுகிறவரும் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவரும் ஆகிய இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர். ஐயா, கிறிஸ்து இப்பொழுது மனித ரூபத்தில் நம் மத்தியிலே இல்லை. அந்த 3.5 ஆண்டு காலமாக இங்கே வாழ்ந்த அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரமேறிய பிறகு அவருடைய ஆவியை இங்கே அனுப்பி இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் இருக்கிறபடியினாலே அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனுடைய ஆவியானவர் வெளிப்படுவார், வெளிப்பட்டார், வெளிப்படுகிறார். மைட்டி காட். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். எந்த குழப்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை கொடுமைகள் உங்களை சூழ்ந்து நின்றாலும் சரி, எத்தனை வியாதிகள், வருத்தங்கள், எத்தனை கொடுமைகள், ஆபத்துகள் உங்களை சூழ நின்று கொக்கரித்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். சொல்லுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர், எங்களுக்குள்ளே இருக்கிறவர், எங்கள் மத்தியிலே இருக்கிறவர் பெரியவர். நாங்கள் இயேசுவின் பிள்ளை, தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். பொல்லாத சத்துருவே, உனக்கு எங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது என்று 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறபடியே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, விழித்திருந்து, தைரியமாயிருந்து, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்தாலும் பயப்படாதிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவராயிருந்து விழித்திருந்து ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்ற தைரியத்தோடு வசனம் 9 சொல்லப்பட்டிருக்கிறபடி விசுவாசத்தில் உறுதியாயிருந்து இந்த பொல்லாத சாத்தானுக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவதை தவிர அவனுக்கு வேறே வழியே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். நீங்களே ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள், ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். ஆமென். ஆதலினால் இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை நிச்சயமாய் நம்புங்கள். உங்களோடே இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம் மத்தியிலே இருக்கிறவரும், மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறவரும், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே தொங்கினாரே, அவருடைய பரிசுத்த இரத்தம் உங்களை பாதுகாக்கிறது. மைட்டி காட்.
மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் கர்த்தர் அப்படியானார். எப்படியானார்? சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த எல்லா கையெழுத்துகளையும் அதை உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில்லாதபடி உங்கள் குடும்பத்தில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து, ஓ குளோரி, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அந்த பொல்லாத சத்துருவை, பிசாசை, இவன் ஒரு பவரும் இல்லாதவன், ஒரு அதிகாரமும் இல்லாதவன், இவனுக்கு எந்த அதிகாரமும் தேவ பிள்ளைகள் மீது, ஓ கல்வாரி சிலுவையை நம்பி கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய இரத்தத்தினால் பாவமர கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய தழும்புகளை நம்புகிற, அவருடைய சிலுவை தியாகத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு மேல் எந்த விதமான கொடுமையும் அதிகாரமும் செலுத்தாத, துரைத்தனமும் செலுத்தாதபடிக்கு அவருடைய எல்லா திட்டங்களையும் யோசனைகளையும் அவருடைய எல்லா சத்துவங்களையும் நடுவில் இல்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, மாத்திரமல்ல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆதலினால் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற எவரையும் எந்த தேவ பிள்ளைகளையும் பொல்லாத பிசாசு தொடுவதற்கு, நெருங்குவதற்கு, அழிப்பதற்கு அதிகாரமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். மைட்டி காட், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தொடங்குகிற, நன்றாய் கவனியுங்கள், நம்முடைய ராதாபுரம் மீட்டிங் 3 நாள் மீட்டிங்கள் இருக்கிறது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாம் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காக புறப்படுகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள், தவறாமல் ஜெபியுங்கள். இந்த வெள்ளி சனி, இன்று நாளை மறுநாள் இருக்கிற அற்புதமான திறந்தவெளி மைதான சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள், நிச்சயமாய் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை 1000 மடங்காய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிலே போய் பாருங்கள், அங்கே எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலே ஒரு பெரிய வேலை இருக்கிறது. நிச்சயமாய் அது மகத்துவமான மகிமையான வேலையாய் இருக்கும். அந்த வேலையை செய்வதற்கு நாம் எல்லோரும் கைகோர்த்து நிற்க வேண்டும். நிச்சயமாய் கைகோர்த்து நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும், இந்த இரவு வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் உடையும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவிலே எந்த பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்புகிற, இரத்தத்தை நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் பூசிக்கொள்ளுகிற, நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற எவர் மீதும் பொல்லாத சத்துருவே உனக்கு அதிகாரம் இல்லை. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசின் கிரியைகள் அழிவதாக. பிசாசின் வல்லமைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ பிள்ளைகளின் சரீரத்தை, அவர்களுடைய பிள்ளைகளை, குடும்ப வாழ்க்கையை குடும்பத்தை தொடுவதற்கு, அவருடைய வியாபாரங்களை, கையின் பிரயாசங்கள், தொழில்களை தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம், அடிக்கப்பட்ட பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர்கள் மீது தெளிக்கிறோம் இப்பொழுதே. மக்கா சந்துரூபா ராதாரபு துருக்கபரா. எந்த அந்தகார வல்லமைகளுக்கும் இப்பொழுது அதிகாரம் இல்லை. என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். பிசாசின் கிரியைகள் அழிவதாக. சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்து ரூபா கரதரபோ. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினாலும் ஆட்டுக்குட்டியின்
இரத்தத்தினாலும் எங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாத பிசாசின் மீது ஜெயம் எடுக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடன் என்றும் கஷ்டம் என்றும் தோல்வி என்றும் நஷ்டம் என்றும் பில்லி சூனிய மாந்திரீகங்கள் மந்திரங்கள் என்றும் தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கபக்கரா சுந்துரு கபரதரவோ எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே, அந்த தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிவதாக. ஷக்கபோரு கமரதரபோ. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே எந்த சத்துருவின் வல்லமைகளும் வேலை செய்யாதபடி, எந்த சத்துருவின் வல்லமைகளும் கிரியை செய்யாதபடி இன்று ஒரு அழிவு உண்டாகட்டும். பொல்லாத சாத்தானுக்கு, சாத்தானின் கூட்டங்களுக்கும் ஒரு அழிவு உண்டாகட்டும். ஒரு பரலோக அக்கினி பொல்லாத சாத்தானின் கூட்டங்களின் மீது ஒரு பரலோக அக்கினி இறங்கட்டும் ராஜா. தரவு குமாரா சந்து ருக்கவரதரபோ ஒரு கவரதரபோ ருக்கவர சந்து ருக்கமரதரபோ. யாரை விழுங்கலாமோ என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களிலே யாரை விழுங்கலாமோ என்று, யாரை அழிக்கலாமோ, யாருடைய குடும்ப வாழ்க்கையை சொந்த ஜீவிதத்தை அழிக்கலாமோ திருடலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பொல்லாத சத்துருவின் ஆவிகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக. மமரா சந்தரகபொரு கவரதரபோ. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகையால் ஏற்ற காலத்திலே இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள், அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவரே விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் புறப்பட்டாலும், கர்ச்சிக்கிற சிங்கம் போல் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை, கணவனை, மனைவியை யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்தாலும் என்ன, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஐயா, அவருடைய பலத்தை ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. எந்த வல்லமைகளும் உங்களை தொட முடியாதபடி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் வாழ்வாங்கு வாழும்படியாய், வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், நீங்கள் அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் மத்தியிலே உங்களை கர்த்தர் உயர்த்தும்படியாய், தேவ அனுக்கிரகமே உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நிச்சயமாய் இந்த பொல்லாத சத்துருவுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் உரிந்து போட்டாரே. மாறா சந்து ருக்கவரதரபோ. எங்கள் நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பொல்லாத சத்துருவுக்கு இனி இவர்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை தொடுவதற்கு இந்த பொல்லாத சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளோடு என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாறா சந்து ருக்கவரதரவோ. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏற்ற காலத்திலே நீர் லார்ட் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய மகள்கள் மகன்கள் ஆமென் இன்று பல்வேறு உபத்திரவங்களிலே இருக்கிற என் சகோதர சகோதரிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியட்டும். நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை நீர் உயர்த்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா. ஓ லார்ட், இவர்கள் வாழ்க்கையிலே அதிசயமும் அற்புதமும் நடக்கும்படியாய், இன்று ஒரு மாற்றம் தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடப்பதாக, அந்தகார வல்லமைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிவதாக இன்றே இப்பொழுதே. லார்ட், in the mighty and glorious name of Jesus, எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்திலே ஜெயம் எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நாட்களிலே பயத்தோடும் உபத்திரவத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயா, இந்த நல்ல செய்தியை பரப்புகிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் விரல்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பரும் ஆத்தும இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியாய் நம்புங்கள். இது அற்புதமான தேவனுடைய வார்த்தை. ஓ க்ளோரி, ஓ இந்த அற்புதமான தேவ வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, ஆமென், தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபம் உண்மையாகவே மகா வல்லமை உள்ளது. உங்களை நிச்சயமாய் விடுவிக்கும். எதற்கும் யாருக்கும் எந்த வேளையிலும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவரே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த ஊழியங்களுக்காக தவறாது ஜெபியுங்கள். இது ஒரு சேலஞ்சான ஊழியம், உங்களுக்கு தெரியும். இது பல்வேறு பட்டணங்களில் போய் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சுவிசேஷத்தை நேரடியாய் தெருமுனைகளிலும் பட்டணங்களிலும் நின்று அறிவிக்கிறதோடு மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு நூறத்தனையான ஜனங்கள் விடுதலை பெற்று சுகமடைந்து சாட்சி சொல்லுகிற அற்புதமான ஊழியம். ஒரு ஊழியக்காரனை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற விதம் அவர்களுடைய கனிகளினால் அறிவீர்கள். நன்றாய் அறிந்து இதற்காக ஜெபிப்பதை தீவிரப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க, பாதுகாக்க தீவிரமாய் கடந்து வருவார்.